வணக்கம் ராகுவேளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு பசளியையும் பருப்பையும் வச்சு அருமையான ஒரு பால் கறி தான் நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில், இந்த நேரத்தில் இப்படி பசளியை கறி வச்சு சாப்பிட்டா நல்ல குளிர்மையாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த பசளி பால் கறியை எப்படி வைக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த பசளியையும் பிடுங்கி பருப்பும் சேர்த்து தான் ஒரு சுவையான பால் கறி கொண்டு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பசளி பூத்துருக்கு, நல்ல பிங்க் கலரில் நல்ல வடிவான பூத்துருக்குது. இந்த பசளி நிறைய சத்து இருக்குது. இந்த பசளி நிறைய சாப்பிடணும். இப்போ வெயிலுக்கு நல்லா குளிர்மை இந்த பசளி. இந்த பசளியில் கணக்கு இனம் இருக்குது, இந்த கொடியாயும் இருக்குது பசளி. இது அப்படியே மரமாக வரும். இங்கே கீரை மாதிரி நல்லா இருக்குது, நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது, நல்ல தண்ணி ஊற்றி நல்ல குளிர்மையான பசளியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இந்த பசலையும் காணும் கறிக்கு. நாங்கள் பசலை எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம். இனி இந்த நாங்கள் பால் கறி தானே வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மிளகாய் பிடுங்கி எடுக்க போகிறோம். இந்த கொச்சிக்காய் இருக்குது, கொச்சிக்காய் இந்த வெயிலுக்கு சரியான உரைப்பாக இருக்கு பண்ணிட்டு நான் மிளகாய் கொஞ்சம் பிஞ்சு மிளகாயாக பிடுங்கி போடுவோம் பண்ணிட்டு மிளகாய் பிடுங்குறேன். எங்களுக்கு இந்த மிளகாயும் காணும். பருப்பு பால் கறி தானே வைக்க போகிறேன். இந்த மிளகாயும் பிடுங்கி கீரையும் பிடுங்கி எடுத்துருங்க. பக்கத்தில் கத்தரி எல்லாம் இருக்குது, நல்லா காய்ச்சிருக்குது எங்களுக்கு. நான் இப்போ பருப்பு கறி வைக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பையும் அந்த பிடுங்கின பசலியையும் செய்து தான் நான் பால் கறி வைக்க போகிறேன். இந்த பருப்பை முதல்ல கழுவி எடுக்க போகிறோம். 2 தரம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவோம். நல்ல வடிவாக பிணைஞ்சு கழுவணும் பருப்பு. இந்த பருப்பை 2 தரமாக நான் கழுவி ஊற்றிட்டு தான் அவிக்க விட போகிறேன். நான் 2 தண்ணீரை கழுவிட்டு தான் நான் கறி வைக்கிற சட்டியில் சேர்க்கிறேன். நான் பருப்பு அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கொள்வேன். உங்களுக்கு பருப்புக்கு மேலே ஒரு இஞ்சி அப்படி இந்தளவு தண்ணி அப்படின்னுட்டா காணும் பருப்பு அவிக்கிறதுக்கு. பருப்பாக கீரையை இப்போ நாங்கள் சேர்க்கக்கூடாது. பருப்பு கொஞ்சம் நம்ம அவிய விட்டுட்டு தான் நாங்கள் கீரையை சேர்த்துக்கொள்ளணும். நான் இப்போ கறிக்கு தேவையான பச்சை மிளகாயை உடைச்செடுக்க போகிறேன். இந்த வெயிலுக்கு உரைப்பு கூட சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடணும். நான் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கழுவி எடுக்க போகிறேன். வெங்காயத்தை வெட்டி எடுப்பேன். வெயில் காலத்திலே இதுவும் குளிர்மையான சாப்பாடுகள்லாம் கூட சாப்பிடணும். இந்த பருப்புக்குள்ளே பசலை போட்டு வைக்கலாம். அதே மாதிரி நீத்துக்காய் சுரக்காய் அப்படி போட்டு வச்சு சாப்பிடலாம். அதில் நீத்துக்காய் சுரக்காயெல்லாம் குளிர்மையான சாப்பாடு, அப்படி செய்து சாப்பிடலாம் இந்த வெயிலுக்கு. நாங்கள் இது பால் கறி தானே, மிளகாயை ஆயிலும் சின்னனா வெட்ட தேவையில்லை. இப்படி கொஞ்சம் பெருசு வெட்டினா காணும், பெருசாக வெட்டி விட்டால் காணும். மற்றது இது கொஞ்சம் அந்த பிஞ்சு மிளகாய் நல்லா முத்து இல்லை. நான் வெங்காயம் பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்துட்டேன். இதை பருப்புக்குள்ளே சேர்த்து கொள்கிறேன். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் அடுப்பில் வைக்க போகிறேன். முதல் பருப்பு அவிய விட்டுட்டு பருப்பு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு விரைக்க தான் நான் கீரையை சேர்க்க போகிறேன். மூடி விடுவோம் பருப்பு அவியட்டு. இந்த பசலியை பார்த்தா நாங்கள் வெயில் டைம்லேயும் தண்ணி அடித்து விட்டபடியே நல்ல குளிர்ச்சியான பசலியாக இருக்குது. இதை விட அந்த கொடி பசலியும் இருக்குது. கொடி பசலியிலையும் சிவப்பு மாதிரி ஒரு இலையிலையும் இருக்குது, வெள்ளை இலையும் இருக்குது. அது தோட்டம் வழியாக வளர்க்குறவை, அந்த கொடிய பந்தலில் விட்டு வளர்க்குறது கொடி பசலி. நிறைய சத்து இருக்குது இந்த பசலியில். இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடு. இது தனியாக நாங்கள் இப்போ கீரை சமைச்ச மாதிரி சமைக்கலாம். அது கொஞ்சம் அந்த தண்ணித்தன்மை தானே, இல்லை கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால தண்ணித்தன்மையாக இருக்கும். இப்படி பருப்பு என்னதுக்குள்ளேயும் தான் போட்டு சமைக்கலாம். இது நாங்கள் இந்த தண்டெல்லாம் வெட்டி சமைச்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த மெல்லிய இது தானே இந்த கீரை மாதிரி நல்லா அவிஞ்சு வரும். இந்த தண்டு நல்லா சின்ன சின்ன வெட்டி போட்டு பருப்பு கொஞ்சம் அவிய விட்டுட்டு தான் சேர்க்க போகிறோம்.
நாங்கள் ஒரு கத்திரந்து பார்ப்போம். எங்களுக்கு பருப்பு அரைவாசி அவிஞ்சிடுது, இன்னும் அரைவாசி தான் அவிக்க இருக்குது. இந்த டைமில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன். கொஞ்சமாக மஞ்சளும் சேர்க்கிறேன். சேர்த்து இல்லாத கலந்து கொடுப்போம். நாங்கள் ஒரு கொஞ்சத்துக்கு மூடி விட்டுட்டு பசலி வந்து கொஞ்சம் முறக்கிறதுக்கிட்ட தான் போடணும். கீரை தானே நல்லா அவிஞ்சா அதில் உள்ள சத்து எல்லாம் இன்னும் போயிடும். அதுக்காக நான் கொஞ்சம் கறி இறக்குறதுக்கிட்ட தான் பசலி போடும். இதெல்லாம் அந்த பாப்பம் உங்களுக்கு பருப்பு நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கணும். போகிறோம் கீரையெல்லாம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கீரை வந்து எங்களுக்கு நல்லா அவியக்கூடாது. எங்களுக்கு கொஞ்ச நேரம் இது அவிஞ்சா சரி. கீரை ஒரு கொதிச்சா சரி. நான் ஒருக்கா மூடி விடுறேன். உங்களுக்கு ஒரு கொதிச்சுட்டு ஒரு கத்திரந்து பார்ப்பேன். கீரையெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 2 தரம் புளிஞ்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டி பாலாக எடுத்துருக்கிறேன். அதை தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்படியே ஒரு கொதிச்சேன்டா சரி. நாங்கள் இந்த பருப்பு கறிக்கு ஒரு தாளிப்பொண்டு தாளித்து போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு வெங்காயமும் 2-3 செத்தலும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். அதோட பெருஞ்சீரகம் கடுகு சேர்க்க போகிறேன். நான் மிளகாய் வந்து பருப்புக்குள்ளேயும் சேர்த்தேன், வெங்காயமும் சேர்த்தேன். நான் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். கழுவி எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த சின்ன டிஷ்ஷில் வட்டி எடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இந்த பச்சை மிளகாய் அதுகளை விட செத்தல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து போடுறீங்க, தாளிக்க செத்தல் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு. கொஞ்சமாக தான் செத்தல் சேர்த்துருக்கிறேன். அதோட வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறேன். இந்த வெயிலுக்கு வந்து வெங்காயம் நிறைய சாப்பிடலாம். வெங்காயம் குளிர்மை தானே. கருவேப்பையை நாங்கள் உருவி எடுத்துக்கொள்வோம். இதை நாங்கள் தாளிச்சா சரி. எங்களுக்கு சுவையான கறி கொண்டு ரெடி ஆகிட்டு அதை இறக்கி வைக்க போகிறோம். இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளித்து போட போகிறேன். சட்டி சூடாகிட்டுது. நான் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து கொள்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகை சேர்த்து கொள்கிறேன். அதோட பெருஞ்சீரகமும் சேர்த்துறேன். அதோட வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்து இது தாளித்து எடுத்துட்டேன். கறிக்க சேர்த்துக்கொள்ள போகிறேன். தாளித்து போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கலந்து போடும். நல்ல ஒரு வாசம் வருது. நல்ல சுவையான பசலியும் பருப்பும் சேர்ந்த ஒரு நல்ல பால் கறி கொண்டு எங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இதுக்கு வேணுமெண்டா ஒரு கொஞ்சம் தேசி புளி சேர்த்துக்கொள்ளலாம். தேசி புளி வந்து ஆறினா பிறகு தான் சேர்க்க வேணும். சூட்டோடு சேர்க்கிறேன் இல்லை, கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்க்கலாம். நாங்கள் ஒரு கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக சேர்த்தா கீரையும் போட்டது தானே நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக நான் தேசி புளி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நாங்கள் இன்றைக்கு போஞ்சிக்காய் சமைச்சிருக்கிறோம், தக்காளி பழம் சொதி வச்சுருக்கிறோம், அதோட பருப்பும் பசலியும் பால் கறி வச்சுருக்கிறோம். சாப்பிடட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பசலையும் பருப்பையும் சேர்த்து நல்ல பால் கறி ஒன்று வச்சு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி பழ சொதியும் வச்சு எடுத்துருக்குறோம். இந்த சோறோட சொதியை சேர்த்து சாப்பிட்டாலே ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பசலி பார்த்தீங்கன்னா வெய்ய இருக்குது இந்த நல்ல சாமான் இல்லை குளிர்மையை தரும் இந்த பசலி. அதோட போஞ்சிக்காய் கறியும் தான் நாங்கள் செஞ்சிருக்கோம். போஞ்சிக்காய் குழம்பு. என்ன சத்தத்தை காணையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்ன கதைக்கிறது பசலையும் பருப்பையும் சேர்த்து நல்ல பால் கறி கொண்டு வச்சுருக்கு. சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட். பருப்பு தனியாக வச்சாலே சும்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பசலையும் சேர்த்து வச்சதில்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த பக்கத்தால் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த பசலை பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இல்லை, எப்பயுமே இந்த பசலை கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வீட்டு தோட்டங்களில் இதை இலகுவாக செய்து கொள்ளலாம். இப்போ வீட்டிலே ஒரு சாடியில் நாங்கள் பூக்கண்டு நடுற மாதிரி 2-3 சாடியில் பசலை நட்டு விட்டால் கிழமைக்கு ஒருக்கா 2 தடவை நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம். இதை மற்ற இந்த பசலை பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தான் நல்ல இதாக இருக்கும், சாப்பிட நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நீங்களும் பசலையை வாங்கி வீட்டை கட்டாயம் இப்படி பருப்பு கறியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சு கொள்வோம். பாய்.